ஓம் கம் கணபதையே நமஹ. என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பார்க்க போகிறோம். கடவுள் நம்ம முன்னால் வந்தால் நாம் அவர்கிட்ட என்ன கேட்போம்? இந்த கேள்வியை தான் ஒரு சிலர்கிட்ட நான் கேட்க போகிறேன். அவங்களுக்கு முன்னால் கடவுள் வந்தால் என்ன கேட்பாங்கன்றத அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் உங்கள் முன்னால் கடவுள் தோன்றுனா என்ன கேட்பீங்கன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த கேள்வியை திரையுலகில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு நபர்கிட்ட கேட்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடமே தெரியாதவங்க யாருமே இல்லை. டாக்டர் ஷர்மிளானா இந்த மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். மேடம் கிட்ட இந்த கேள்வியை கேட்போம். ஆனால் நிச்சயமாக நேயர்களே கண்டிப்பாக அவங்ககிட்ட இந்த இடவிடமான பதில் தான் வரும். ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், அதை கேட்கலாம். மேடம் என்ன கேள்வினா, கடவுள் உங்கள் முன்னால் திடீர்னு தோன்றாரு மேம். அப்படி தோன்றும் பொழுது நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? முதல்ல ஐடி ப்ரூஃப் கேட்பேன். ஆதாரோ இல்லைன்னா பேன் கார்டோ ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நான் தான் கடவுள் அப்படின்னு போய் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே கடவுளா இல்லையாங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணணும். அப்படி வெரிஃபை பண்ணப்புறம் உண்மையிலேயே கடவுளாக தான் இருந்ததுன்னா ஒரே ஒரு கேள்வி தான். உங்களை இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நிறைய புரோக்கர்கள் உங்களை வச்சு ஒரு வியாபார பொருளாக இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கூச்சல்கள், நிறைய குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கோவமே வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா நமக்கு நிறைய கோவம் வருது இல்லை? அப்போ நமக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கோவம் கடவுளுக்கு வரணும்ல. நியாயமாக அது வந்தால் தானே அது கடவுள். ஸோ அதனால் அதை தான் கேட்குறேன். கண்டிப்பாக கடவுளுக்கு அது கோவம் வரணும். கோவம் வரதுனால தான் சில இயற்கை விஷயங்களெல்லாம் காட்டுறாரு. பட் இயற்கை விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு விஷயம் நான் கேட்குறேன். இயற்கையில் நம்ம தப்பு பண்ணால் கடவுள் தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காலங்காலமாக அப்படி பயமுறுத்தி தான் நம்மளெல்லாம் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு அப்போ தான் நெறிமுறையோடு மனிதர்கள் வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு இது. பட் ஆனால் சில விஷயங்களில் தோணுது, ஒரு இயற்கை பேரிடர் வருது, நிறைய சின்ன குழந்தைங்க எந்த தவறுமே செய்யாது. இப்போ ரீசெண்டாக பாலஸ்டீன், அந்த இஸ்ரேல் பாலஸ்டீன் வார் எடுத்துக்கோங்க. காசாவில் எவ்வளோ குழந்தைங்க இறந்து போனாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? அப்படி இருந்தார்னா ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு கடவுள்கிட்டயே விட தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அவர் வரும்போது தோன்றும் போது அவர்கிட்டயே கேட்டுக்கங்க. ஓகே மேடம், நன்றி, வணக்கம். சூப்பரான ஒரு பதிலை கொடுத்தீங்க. நன்றி மேடம். அடுத்ததாக யாரை கேட்குதுன்னு நான் தேடி போயிட்டுருக்கேன். இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. இவரை நாம் சந்திக்கலாம், இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார், உங்களோட பேர் என்ன? என் பேர் பழனி. பழனி ஐயா, ஒரே ஒரு சின்ன கேள்வி. அது என்னன்னா, கடவுள் உங்கள் முன்னால் திடீர்னு வந்துட்டாருங்கய்யா. அப்போ அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? நான் டெய்லி சரக்கு அடிக்கணும், நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுதான் நினைப்பேன். டெய்லி சரக்கு அடிக்கணும். ஓ, லிவருக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாது. ஆகக்கூடாது. நீங்கள் எவ்வளோ சரக்கு அடித்தாலும் தாங்கணும். பார்த்தீங்களா? இப்படியும் ஒரு அன்பர் அந்த மாதிரி கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நிச்சயமாக இவரோட கோரிக்கையும் கடவுள் தீர்த்து வைக்கட்டும். சரி, நம்ம அடுத்தவங்களை சந்திக்க போகலாம். நன்றி, வணக்கங்கய்யா. ஐயா ஒரு நிமிஷம். இப்போது நம்ம நேயர்களுக்காக சும்மா ஒரு சின்ன ப்ரோக்ராமு. இதில் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கேட்டுடுறேன். கடவுள் உங்களுக்கு முன்னால் வந்தால் நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? கடவுள் எனக்கு முன்னாடி வந்தால் நான் என்ன கேட்பேன்? எனக்குள்ளே தோன்ற ஒரு 2 கேள்வி இருக்குது. ரொம்ப நாளாக அந்த கேள்விக்கான பதில் தேடிட்டு தான் இருக்கேன். அந்த கேள்வி தான் அவர்கிட்ட கேட்பேன். ஒன்று, நான் யார் அப்படிங்கிறத ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்பேன். இரண்டாவது கேள்வி என்னென்னா, என்னோடய பயணம் எப்போ முடியும் அப்படிங்கிறத அவர்கிட்ட 2 கேள்வி கேட்பேன். உங்களுக்காக என்ன தேவைன்றதை அவர்கிட்ட கேட்க மாட்டிங்களா? அதான் நான் யாருன்றது தானே எனக்கு தேவையானது. ஓ, சரியான இதுதான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்குள்ளே எழ வேண்டிய கேள்வி நான் யார் என்பது. உங்களுக்குள்ளே அந்த கேள்வி இருந்ததுனால அவரே உங்கள் முன்னால் தோன்றின பிறகு அந்த கேள்வி அவர்கிட்டயே கேட்டுறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. சூப்பருங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்து. இவரோட பேர் உமாபதி. நமக்கு இன்னொரு நேயர் இருக்கார். இவர்கிட்ட நாம் அந்த கேள்வியை கேட்போம். உமாபதி சார் வணக்கம். கடவுள் உங்கள் முன்னால் தோன்றுனா நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? என் பரம்பரைக்கே குறைவில்லாத செல்வத்தை கொடுங்க, நிம்மதியான ஆயுளை கொடுங்க, எல்லாரும் எல்லா மக்களும் எல்லாம் பெற்று சந்தோஷமாக இருக்கணும். கவியரசு கண்ணதாசன் ஒரு வரி மாதிரி, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாதார் இல்லாதார் நிலை வேண்டும், அதற்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும். அடேங்கப்பா,
அடேங்கப்பா சார், சிம்பிளி சூப்பர் சார். ஏன்னா உங்களுக்கு மட்டும் கேட்கல, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தேவை குறைவற்ற செல்வம் தேவை, அது சராசரியாக எல்லாரும் கேட்குற மாதிரி கேட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் கடைசியாக கேட்டீங்க பாருங்க, எல்லாரும் எல்லாமும் பெறணும்னு. சூப்பர் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ சார், தேங்க்யூ. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா. உங்கள் பேர் என்ன ஐயா? என் பேர் மாரியப்பன். மாரியப்பன் சார், ஒரு சின்ன கேள்வி, இது கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி. இப்போ கடவுள் திடீர்னு உங்கள் முன்னால் வந்தார்னா நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? எங்கேயும் போகாத கடவுளே, என் கூடயே இருந்து எல்லாம் முடிச்சு கொடு தெய்வமேன்னு கேட்பேன். அப்போ அவருக்கு வேறு வேலை எதுவும் இல்லையா? எனக்கு மட்டும் இருந்தால் போதும், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க ஐயா. அடேங்கப்பா, சுயநலத்தின் உச்சம் சார் நீங்கள். இல்லை கடவுளுக்கு வந்து 1000 அவதாரத்தில் இருக்க போகிறாரு, என் கூடயே இருந்து எனக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ உங்கள் கூட இருந்தால் கிருஷ்ணர் எப்படி கோபிகைகள் கூட இருக்கிறாரோ அந்த மாதிரி பல இடங்கள்லையும் அவர் இருப்பாருன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமாம் சார். என் கூடயும் இருங்க, நீங்கள் பல இடங்கள்லையும் இருங்க, பல இடத்துல மட்டும் முக்கியமாக இருங்க அப்படின்றீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சார். உங்களோட ஆசை நிறைவேறட்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்போது இங்கே இன்னொரு அன்பர் இருக்கார், அவருடைய பேரை கேட்டேன், பழனின்னு சொன்னார். அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் வாங்க. ஹலோ பழனி சார், வணக்கம். வணக்கம் சார். இப்போது கடவுள் உங்கள் முன்னால் தோன்றுனா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு வரேன். இப்போ உங்ககிட்டையும் அதே கேள்வியை வைக்கிறேன், நம்ம நேயர்களுக்காக. இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. கடவுள் உங்கள் முன்னால் தோன்றுனா நீங்கள் என்ன கேட்பீங்க? சரி, கடவுள் முன்னாடி சொன்னால் எல்லா விலங்குகளுக்கும் வந்து தானாக ஒரு உணர்வுகள் அந்தந்த விலங்குகளுக்கு இருக்குது. மனிதர்களுக்கும் அந்த உணர்வு கொடுத்துருங்க எல்லாமே. ஆனால் எனக்கு இந்த மனிதர்கள் எல்லாருக்கும் படிப்பு வந்து சரிசமமாக கொடுத்துடணும். ஒருத்தருக்கு கம்மி, ஒருத்தருக்கு அதிகமாக கொடுத்துருங்க, அது மாதிரி இல்லாமல் அந்தந்த வயசு வரும்போது அந்த படிப்பு வந்து நல்லா கொடுத்துருந்தீங்கன்னா அந்த படிப்பு வச்சு அவங்க வாழ்ந்துருப்பாங்க. அது இல்லைன்றதே எங்களுக்கு மனக்குறையாக இருக்குது. அவ்வளோதானா உங்கள் கேள்வி? அவ்வளோதான் சார். உங்களுக்காக எதுவும் கேட்க மாட்டீங்களா? இல்லை, எனக்காக எதுவும் கிடையாது, எல்லா மக்களுக்காகவும் நான் கேட்பேன். அந்த மக்கள் நானும் ஒருத்தன். அப்போ கூடிய சீக்கிரத்திலே நீங்களும் ஒரு அரசியல் கட்சியில் சேர்றதோ இல்லை ஆரம்பிக்கிறதோ எப்படி இதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய அடுத்தவங்களுக்காக சொல்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போது இங்கே ஒரு பக்தை வராங்க, அவங்கக்கிட்ட என்னன்றதை கேட்டுருவோம். அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் சார், என் பேர் ஐஸ்வர்யா. அம்மா, இப்போ ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், கொஞ்சம் சத்தமாக பதில் சொல்லுங்கள். கடவுள் உங்கள் முன்னால் தோன்றுனா நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? சார், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும், அதுங்களுக்கு நல்ல படிப்பறிவு ஃபஸ்ட்டு கேட்பேன். செல்வ அறிவு ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பறிவு நிறைய கேட்பேன். சரி. பசங்க அது இருந்துச்சுன்னா போதும், எல்லாமே வந்துடும். அதை தவிர்த்து கேட்கணும், அடுத்தது என்ன கேட்கணும்னா கண்டிப்பாக சரி, நான் மக்களை தான் வேண்டுவேன். மக்கள் நல்லா இருக்கணும், ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா இருக்க முடியும். அதுதான் உண்மை. அதுக்காக தான் சொல்கிறேன், மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கடுத்து என் ஃபேமிலி. அதுதான் சரி. சூப்பருங்க. நீங்கள் என்ன வேண்டுறீங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாரும் சூழ்நிலை உங்களை சுற்றி நல்லா இருந்தால் நீங்களும் அதில் நல்லா இருப்பீங்கன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட கடவுள்கிட்ட அதை கேட்பீங்க. சூப்பருங்க. கடவுள் உங்கள் முன்னால் நேரில் வரட்டும், உங்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக நல்லபடியாக அவர் தீர்த்து வைப்பார். நன்றிம்மா. ஓகே சார், நன்றி சார்.